அன்பான காலை கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட இயேசுவின் புண்ணிய நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட தேவன் நீங்கள் கைட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் நீங்கள் மனதோடு ஆசையோடு விரும்புகிற எல்லா காரியத்தையும் உங்களுக்கு தருவதற்காக தேவன் காத்து கொண்டிருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள நீங்களும் ஆயத்தமாக இருக்க இந்த நாளை கூட்டி கொடுத்திருக்கிறாங்க. அந்த தேவனை துதித்து சோஸ்தரித்து இந்த நாளை துவங்குவோமா? இன்னைக்கு வருகிற வாக்கு தத்தத்தின் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, கொஞ்சம் எச்சரிப்பாக தான் இருக்கிறது. ஆனாலும் அந்த எச்சரிப்பிலும் நமக்கு பெரிய ஆதாயம் இருக்கிறது என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. என்ன அப்படின்னு சொன்னா, யாக்கோபு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். இந்த நிருபத்துல என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதராய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. இந்த உலகத்துல நாம அதிகமாக ஆசை வைத்தால் நம்ம யாருக்கு பகைஞராக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, விரோதிகளாக இருக்குன்னா ஆண்டவருக்கு. ஏன்னு சொன்னா, இந்த அண்ட சராசரத்தையும் படைத்தவர் அவர் தான். அவர் நமக்கு எல்லா தேவைகளையும் நம்முடைய எல்லாவற்றையும் நமக்கு தர அவர் வல்லவராக இருக்கிறார். அது நம்முடைய ஆசை எதன் மேல இருக்கிறது? அதை படைத்தவர் மேலா அல்லது இந்த படைத்த பொருட்களின் மேலா என்பதை நீங்களும் நானும் இன்னைக்கு என்ன செய்யணும்னா, நாமே ஆராய்ந்து பார்க்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, உலகத்துல ஒவ்வொரு மனிதனுக்கும் என்னது ஆசைகள் பல உண்டு. இல்லை, சிலருக்கு என்னன்னா பார்த்தீங்கன்னா, நல்ல பதவி வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. சிலர் நல்ல பெரிய வீடு வேணும்னு ஆசைப்படுவாங்க. சிலர் விலை உயர்ந்த பொருட்கள் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. விலை உயர்ந்த கார் நம்ம வச்சிருக்கணும்னு ஆசைப்படுவோம். சிலர் என்னது, இந்த உலகத்தையே நம்ம என்ன செய்யணும், சுற்றி பார்த்து வரணும், விமானத்துல அதிகமாக பயணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. நிறைய காரியம். பெண்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன மாதிரி என்ன, நல்ல சாரி, நல்ல புடவைகள் நல்லா வேணும், நல்ல நல்ல கலர்ல கட்டணும்னு ஆசைப்படுவோம். இதெல்லாம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, உட்கார்ந்து யோசித்தோம். சிலர் ஆபரணங்கள்ல ஆசைப்படுவாங்க. ஒவ்வொரு காரியமும் இருக்குது. எல்லாவற்றையும் நீங்க உட்கார்ந்து சில நேரம் யோசித்து பார்த்தா ஒண்ணுமே என்னதில்லை, நிரந்தரம் இல்லை, எல்லாமே அழிந்து போகிறதான ஒரு காரியம். இதுதான் மனுஷனுடைய நிலைமையாக இருக்கிறது. என்னுடைய நிலைமையும் அதுதான். நம்ம ஆசைகள் உலகத்தின் மேல அதிகமாக ஆசைப்படுவதனால என்னதான், நம்ம தேவனுக்கு பிரியமா இருப்பது அது நம்ம என்ன செஞ்சிடோமா, தடை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியை தேடுங்கள், பின்பு இவைகளை எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க ஓடி ஓடி அலைய வேண்டாம், அதற்காக தேவனை மறந்து ஓடி ஓடி அலைய வேண்டாம்னு சொல்லி ஒரு குட்டி கதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். என்னன்னு சொன்னா, ஒரு முறை ஒரு அரசன் என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னா, அவனுடைய பட்டத்து யானை மேல ஊர்வலம் போயிட்டு இருந்தான். அப்படி ஊர்வலம் போகும் பொழுது திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, அந்த யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு. அப்படி அந்த மதம் பிடிச்ச உடனே அது என்ன செய்யும், உங்களுக்கு தெரியும், யானை மதம் பிடிச்சா என்ன செய்யும், ஓடும் ஆடும். ஒரு மாதிரி அது நார்மலா நடக்காம அது பல பிரச்சனைகளை கொடுக்கும். அப்படி பிரச்சனை கொடுக்கும்பொழுது மேலே இருந்த மன்னர் என்ன செஞ்சிட்டாருன்னா, கீழே விழுந்துட்டாங்க. அப்படி அவங்க கீழே விழுந்த உடனே என்ன செஞ்சு, அவர் கூட இருந்த பொக்கிஷம் பாக்ஸ் என்ன செஞ்சு கீழே விழுந்து, அது கீழே விழுந்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, அதுல இருந்த பொண்ணு வெள்ளி பவளம் எல்லாம் அப்படியே சிதறி கிடக்குது. அப்படி சிதறி கிடக்குது. அதை பார்த்து அங்க இருந்த மக்கள்லாம் ஓடி போய் என்ன செய்யறாங்கன்னா, அந்த தங்கம் வெள்ளி எல்லாத்தையும் என்ன மொத்தமா என்ன செய்யறாங்க, அதை தான் தேடி ஓடி எடுக்கிறாங்க. ஆனா அரசர் கீழே விழுந்து கிடக்குறாரு. யாரும் என்ன செய்யல, அரசனை காப்பாத்தல. அங்க இருந்த ஒரு ஆப்பிரிக்க அடிமை என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, ஓடி போய் அரசனை தூக்குறாரு. ரொம்ப நேரம் கழிச்சு அவர் ஓடி போய் தூக்குறாரு. அப்போ அரசனுக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு. என்ன கேள்வின்னா, என்னப்பா இங்க எல்லாரும் விழுந்த உடனே பொருட்களை தான் ஓடி பொறுக்கி கொண்டு இருந்தாங்க, நீ மாத்திரம் ஏன் அதெல்லாம் எடுக்காம, நீ அதை எடுத்த உனக்கு பிரயோஜனமா இருந்திருக்குமே, நீ அதெல்லாம் ஏன் எடுக்கல, நீ என்ன செய்யலாம், நீ அதை எடுத்து நீ நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாமே அப்படின்னு சொன்னப்ப, நீ என்ன ஏன் தூக்க வந்த அப்படின்னு சொன்னப்ப, அந்த அடிமையான அந்த வாலிபன் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, அரசே, அவங்கெல்லாம் இந்த பொருள்லாம் நிரந்தரம் கிடையாது, அழிஞ்சு போகிற ஒரு பொருள், அதை தேடி கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்க உங்களை நான் காப்பாற்றணும்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க, என்னுடைய தேவைகள் எல்லாம் நீங்க சந்திப்பீங்கல்ல, நீங்க என்னை பார்த்துக்குவீங்க, இந்த நாட்டை பார்த்துக்குவீங்க அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் சொன்னாராம். அந்த வாலிபன் சொன்ன அந்த கதையை, அந்த செய்தியை கேட்ட அரசனுக்கு மிகவும் சந்தோஷம். அவனுக்கு பெரிய உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்து அவங்க கௌரவப்படுத்துறதாக அந்த கதை வாசித்தேன். ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், அநேக வேளைகளை
நம்முடைய அரசராகி நம்ம அந்த அண்ட சராசரம் படைத்த தேவனை மறந்து உலக காரியங்களுக்காக உலக பொருட்களுக்காக நம்ம என்ன செய்கிறோம், ஓடி அழிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த அரசர் நமக்கு என்ன வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், பரலோகராஜன்ற பெரிய பொக்கிஷத்தை வச்சிருக்கிறாங்க. அந்த பொக்கிஷத்தில் நீங்களும் சேரணும், நானும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறாங்க. அதனால தான் அவர் சொல்கிறார், நீ உலக பொருட்கள் மேலே ஆசை வச்சு நேரத்தை வீண் பண்ணாத, செலவழிக்காத, அதற்காக பிரயாசப்படுறது வீண். ஒவ்வொரு நாளில் சின்ன ஒரு பூமி சின்ன ஒரு ஷேக் ஆகும் போது எல்லாமே போயிடும். நீங்களும் உயிரோடு இருக்க மாட்டோம், நாமும் உயிரோடு இருக்க மாட்டோம். இப்படிலாம் இருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த ஜீவியத்துக்கு நாம் என்ன பிரயாசப்படுறோமோ அது வீணாக போயிடும். ஆனால் அன்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல, 6 நாளும் நீ வேலை செய், உன் கிரியெல்லாம் செய், நீ முடி, அது உனக்கு என்னது, உனக்கு குறைவில்லாதபடிக்கு அது நம்மை பாதுகாக்கும். நம்ம சோம்பேறியாக இருக்கும்போது தான் நம்ம பிரச்சனைக்குள்ளே மாற்றோம், வறுமையில் மாற்றோம். அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவர் சொன்னபடி நம்ம எல்லா காரியங்களும் செய்வோம்னு சொன்னால் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை என்ன செய்வார், அவர் பாதுகாப்பார். இந்த உலக சிநேகம் என்னது, நிரந்தரமற்றது. ஆனால் பரலோக ராஜ்யம் அவர் நமக்கு கொடுக்க காத்துக்கார். நம்முடைய ராஜா நம்மை நோக்கி உலக சிநேகம் வேண்டாம் என்று கூறுகிறார். அவருடைய ஆலோசனை கேட்டு தேவ சிநேகத்துல நாம நிலைப்படுவோம் அப்படின்னு சொன்னா, அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, அரிய பொக்கிஷமாகி அந்த பரலோகத்தை என்ன செய்வான், நாம பெற்றுக்கொள்வதற்கு அது உதவும். விசுவாசமே உங்கள் பொக்கிஷமாக இருப்பதாக. பரலோக ராஜ்யத்தை நினைத்து உடைய விசுவாச வாழ்க்கையில விசுவாசமே நமக்கு ஒரு பொக்கிஷமாக அதை நம்ம பாதுகாப்போம், அதில் நம்ம பொறுமையோடு காத்திருப்போம் அப்படின்னு சொன்னால் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம சேர முடியும். உலக ஆசைகளை நம்ம வெறுப்பதற்கு நம்ம என்ன செய்யணுமா, பழக்கி கொள்ளணும். அதெல்லாம் நிரந்தரமற்றது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். பரலோகமும் தேவனும் நம்முடைய விசுவாசமும் நிரந்தரமானது. அதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஒரு நாளும் மறவாதபடிக்கு தேவனை பற்றி கொள்வோமா, ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, உலக மாயையில் நாங்கள் சிக்கிவிடாமல் இருக்க நீர் எங்களுக்கு பலன் தர வேண்டுமாய் கெஞ்சி நிற்கிறோம் ராஜா. நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்களெல்லாம் நீர் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்தீங்களா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒருவேளை நாங்கள் உலக சிநேகத்திற்காக உலக பொருட்களுக்காக நாங்கள் ஓடி ஆண்டவரே ஏமாந்து அலைந்து தெரியாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்கவும், உம்மை நோக்கி எப்பொழுதும் அண்டி ஜீவிக்கிற பிள்ளைகளாகவும் விசுவாசித்து நீர் கற்பித்த வழியில் நாங்கள் நடக்க நீர் தேவ பலத்தை எங்களுக்கு கட்டளையிடுங்க. ஆவியான துணையை எங்களுக்கு கட்டளையிடணுமா கெஞ்சி கொண்டாடுகிறோம். ஆவிலாக எங்கள் மேல் நீங்கள் கிருபையா இருங்க. இந்த ராஜ்யம் வரும்போது நீத்தல் வேண்டுமா, இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.